Hi everyone, and this is another video from Lisa's Biology. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், செல் பயாலஜினா என்ன, செல் பயாலஜியில் படித்த இந்தந்த துறைகளெல்லாம் வேலை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்படிப்பட்ட அந்த செல்ஸை நம்மளால் நம்மளோட நார்மல் லைஃப்பில் பார்க்க முடியாது, பட் we can see with the help of microscope. அந்த மைக்ரோஸ்கோப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோப்னால் என்ன, அதோட பிரின்சிபல் என்னது, எதை பேஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப் இருக்குது, அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோஸ்கோப்னால் என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். மிகவும் சிறிய ஒரு பொருளை நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பின் உதவியின் மூலமாக பார்க்கறதுக்கு பேர் தான் மைக்ரோஸ்கோப் அப்படின்றாங்க. மைக்ரோஸ்னால் என்னென்னா ஸ்மால், ஸ்கோப்பின்னா என்னென்னா டு சி டு லுக், நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம உடம்புல இருக்க அந்த பார் பாடிஸ், பிளாஸ்மா மெம்பரேன், அப்புறம் மெட்டஃபேஸ், ப்ரொஃபேஸ், அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் வந்து நம்மளோட நார்மல் ஐஸில் பார்க்க முடியாது. ஆனால் வந்து லைட் மைக்ரோஸ்கோப்பில், அதாவது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். இதே பர்டிகுலர் லைட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறேன்னா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியாது. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து எந்த மாதிரினா பூதக்கண்ணாடி வந்து எவ்வளோ ஜூமிங்காக பார்க்க முடியுமோ அவ்வளோதான், அந்தளவுக்கு தான் பார்க்க முடியும். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் என்னென்னா ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அப்புறம் வந்து டேரெக்டாக ஐபீஸ் வழியாகவே நம்மளால் பார்த்துட முடியும். ஆனால் வந்து இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதாவது லைட் மைக்ரோஸ்கோப்பில் என்னென்னா அப்ஜெக்டிவ் லென்ஸுன்னு ஒன்று இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணால் அந்தளவுக்கு பிக்சர் வந்து இமேஜ் பெருசாக தெரியும். அதுக்கு தான் வந்து லைட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இந்த ஆனியன் ரூட் டிப்பில் இருக்க மெட்டஃபேஸ், ப்ரொஃபேஸ், டீலோஃபேஸ், இந்த ஸ்டேஜஸ்லாம் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்போட உதவியின் மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்பிசி செல்ஸ், WBC, அப்புறம் இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இதை ஃபஸ்ட்டு யார் வடிவமைச்சவங்க யாருன்னா ஜென்சன் அண்ட் ஹான்ஸ், JENSSEN அண்ட் ஹான்ஸ், HANS. இந்த இயர் ஆஃப் 1592 1610 வந்து கண்டுபிடிச்சாங்க. இவர் கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்பில் என்னென்னா ஒன்லி 2 லென்சஸ் மட்டும் இருக்கும். இவர் கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்பில் மேக்னிஃபிகேஷன் பவர் எவ்வளோனா 9 டைம்ஸ், அதாவது 9 மடங்கு வந்து நார்மல் இமேஜை உருப்பெருக்கி காட்டக்கூடிய திறமை வந்து இவர் கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்பில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் மைக்ரோஸ்கோப்பியோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த மேக்னிஃபிகேஷன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணால் அந்த மேக்னிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். மேக்னிஃபிகேஷன்னா சிம்பிளாக சொல்ல முடியும்னா உருப்பெருக்கும் திறன். அதாவது நம்ம நார்மல் இமேஜை எவ்வளோக்கு எவ்வளோ ஜூம் பண்ணி காட்டுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் பெருசாக பார்க்க முடியும். அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரேஷியோவில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சைஸ் ஆஃப் த ரெட்டினல் இமேஜ் சீன் வித் மைக்ரோஸ்கோப் பை சைஸ் ஆஃப் ரெட்டினல் இமேஜ் சீன் வித் அன்ஐடட் ஐ. அன்ஐடட் தட் மீன் நேக்கட் ஐ, வி கான் சீன் அவர் நேக்கட் ஐஸ். நம்மளோட நார்மல் ஐஸில் அதை வந்து பார்க்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அப்ஜெக்டிவ் லென்ஸ் மூலயமா நம்மளால் அது பெருசாகவே பார்க்க முடியும். ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருளை அப்ஜெக்டிவ் லென்ஸ் மூலயமா பெருசாக பார்க்குறதுக்கு பேர் தான் மேக்னிஃபிகேஷன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ரிசால்விங் பவர். ரிசால்விங் பவர்னால் அந்த மைக்ரோஸ்கோப் எந்த அளவுக்கு அந்த இமேஜை தெளிவாக காட்டுன்ற தன்மை. மேக்னிஃபிகேஷன் என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஜூம் பெருசாக காட்டுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ரிசால்விங்னா அந்த பெருசான இமேஜ் எவ்வளோ தெளிவாக காட்டுதுன்னு அர்த்தத்துக்கு பேர் தான் வந்து ரிசால்விங் பவர் அப்படின்றாங்க. நம்மளோட ஹியூமன் ஐஸோட நார்மல் ரிசால்விங் பவர் என்ன 0.1 மில்லி மைக்ரான் அப்படின்றாங்க. இந்த ரிசால்விங் பவர் எதை பேஸ் பண்ணினா ஒரு மைக்ரோஸ்கோப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ லைட் பாஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ, அதாவது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேவ் லென்த் ஆஃப் த லைட். அந்த மைக்ரோஸ்கோப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ லைட் பாஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அந்த இமேஜும் வந்து, அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து நம்ம கிளியராக தெரியும் அப்படின்றாங்க. அண்ட் நியூமெரிக்கல் அப்பர்ச்சரை பொறுத்தும் கிளியராக தெரியும் அப்படின்னாங்க. நியூமெரிக்கல் அப்பர்ச்சர்னால் என்னென்னு அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். நியூமெரிக்கல் அப்பர்ச்சர்னா ஒன்றும் இல்லை, இந்த லென்ஸ் வந்து லைட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சேகரிக்குது அப்படின்றத பார்த்து தான் வந்து நியூமெரிக்கல் அப்பர்ச்சர்ன்றாங்க. அதாவது ஒரு ரிசால்விங், ஒரு பிக்சர் தெளிவாக இருக்கணும்னா ஒரு நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் வேணும், இன்னொன்று வந்து லைட்டும் வேணும். லைட் எவ்வளோக்கு எவ்வளோ பாஸ் ஆகுதோ அது. இன்னும் நியூமெரிக்கல் அப்பர்ச்சர்னால் அந்த லென்ஸ் வந்து எவ்வளோ லைட்டை சேகரிக்குது, எவ்வளோ லைட்டை சேகரித்து அந்த இமேஜை எவ்வளோ தெளிவாக காட்டுது அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து ரிசால்விங் பவர் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக 0.161 பை நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் அப்படின்றாங்க. அப்படின்னு என்னென்னா மேலே இருக்கிறது என்னென்னா 0.161ன்றது நியூமெரிக்கல் அப்பர்ச்சர், வேவ் லென்த்து பை நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் அப்படின்றாங்க. அவ்வளோதான் மேக்னிஃபிகேஷனும் அப்புறம் ரிசால்விங் பவர், அவ்வளோதான். அடுத்து வந்து மைக்ரோஸ்கோப்ஸோட டைப்ஸ் என்ன அதெல்லாம் பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க.
எதை வச்சுன்னா சோர்ஸ் அதோட சோர்ஸஸை வச்சு. இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னால் லைட் தேவை, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னால் அது இப்போ ரேஸ் மைக்ரோஸ்கோப் எக்ஸ்ரேஸ்னால் ரேஸ் தேவை. அந்த மாதிரி இலிமினேட்டிங் சோர்ஸை வச்சு மைக்ரோஸ்கோப் ஒரு 3 டிவைட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா லைட் மைக்ரோஸ்கோப்ஸ், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ் அண்ட் எக்ஸ்ரே மைக்ரோஸ்கோப்ஸ். இதை வந்து 3 டிவைட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லைட் மைக்ரோஸ்கோப், பேர்லேயே இருக்குது. அதோட இலுமினேஷன் சோர்ஸ் வந்து லைட் தான். இதோட சப்டிவைட்ஸ் என்னென்னா ஒரு 10 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் தி சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், பைனாகுலர் மைக்ரோஸ்கோப், ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப், இன்டர்ஃபரன்ஸ் மைக்ரோஸ்கோப், போலரைசிங் மைக்ரோஸ்கோப், டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், அல்ட்ரா வயலட் மைக்ரோஸ்கோப், ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோப், சினிமெட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிவைட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னால் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லெபார்ட்டரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது காலேஜ் லெவலில் வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணாங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னால் ஆல்ரெடி என்னென்னு பார்த்துட்டோம். ஒரு ஐபிஎஸ் வழியாக டேரெக்டாக இமேஜ் பார்க்கலாம். இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் மோஸ்ட்லி வந்து பாட்னி லேபில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைனஸில் வந்து நீடில் பார்க்குறது. பைனஸ் நீடிலோட ஸ்ட்ரக்சர் நம்ம கண்ணாலே பார்க்க முடியும். ஆனால் உள்ளே இருக்க அந்தந்த செல்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதை வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மூலியமாக பார்க்க முடியும். ஆனால் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் என்னென்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ்னு ஒன்று இருக்கும். 10x அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸோட இதிலே இருக்கும். 40x இல்லை 60x இல்லை 10x அப்படின்னு சொல்லிட்டு அதிலே இருக்கும். அது வந்து ஐபீஸு அப்புறம் தான் வந்து ஐபீஸு அப்புறம் அப்ஜெக்டிவ் லென்ஸ் வழியாக தான் பார்க்க முடியும். ஆனால் டேரெக்டாக ஐபீஸ் வழியாகவே பார்த்துடலாம். எதுலனா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில். ஸோ இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னால் என்னென்னு பார்க்கலாம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னால் என்னென்னா இது ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மேக்னிஃபை ஆப்ஜெக்ட்ஸ். நம்மளால் கண்களால் பார்க்க முடியாத ஒரு பொருளை இதோட உதவி மூலமாக பார்க்குறது. அப்புறம் இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புன்றாங்க. 2 சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னால் என்னென்னா அப்போ 2 சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சேர்ந்தது அப்படின்றாங்க. ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து ஒன்லி 1 ஐபீஸ் தான் இருக்கும். அதாவது ஒன்லி 1 லென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் 2 சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்றாங்க. இது வந்து இதோட மற்றொரு பெயர் வந்து லைட் மைக்ரோஸ்கோப். ஏன்னா இதோட இலுமினேட்டிங் சோர்ஸ் வந்து லைட்டு. அப்புறம் இதோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா இது எதன் மூலமாக செயல்படுதுன்னா ஆப்டிக்ஸ்னால் என்னென்னா the branch of physics that deals with physical properties of light. ஸோ இதுதான் அந்த ஆப்டிக்ஸ். இதை எதை பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஆப்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் மைக்ரோஸ்கோப் வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தோம். லென்ஸு அந்த பொருள்கிட்ட கொண்டு போக நமக்கு வந்து அந்த பிக்சரும் வந்து தெளிவாக அதாவது பெருசாக தெரியும் அப்படின்றாங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் என்னென்னலாம் இருக்கும்னா ஒரு லைட் சோர்ஸ் வேணும், டயஃப்ரம் வேணும், அப்புறம் அப்ஜெக்ட் லென்ஸ், அப்புறம் ஐபீஸ். இந்த லைட் வந்து டயஃப்ரம் வழியாக பாஸ் ஆகும். அப்புறம் இந்த லைட் வந்து டயஃப்ரம் இருக்க அந்த லைட் வந்து ஆப்ஜெக்ட் மேலே படும்போது ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஒரு நார்மல் இமேஜ் பெருசாகவும் நல்லா தெளிவாகவும் காட்டக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படின்றாங்க. இப்படி உருவான அந்த பிக்சர் வந்து ஐபீஸ் வழியாக நம்மளால் பார்க்க முடியும். இவ்வளோதான் வந்து இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட பிரின்சிபல். ஆரம்பத்தில் நம்ம மேக்னிஃபிகேஷனை என்னென்னு பார்த்தோம். ஆனால் மேக்னிஃபைங் பவர்னால் என்னன்னு இன்னும் பார்க்கல. இது எப்படி சொல்கிறாங்கன்னா மேக்னிஃபைங் பவர் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் த ஃபைனல் இமேஜ் பை சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நமக்கு ஒரு பொருளை வந்து ஒரு பொருளோட அந்த அளவும் பை ஃபைனலாக நமக்கு அந்த ஐபீஸில் தோன்றக்கூடிய அந்த அளவும் தான் வந்து மேக்னிஃபைங் பவர் அப்படின்றாங்க. இது வந்து போக வந்து ஆப்டிக்கல் ஒரு லேப்லேயே இதெல்லாம் பார்ப்போம். இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு மைக்ரோஸ்கோப்போட ஸ்ட்ரக்சர் மைக்ரோஸ்கோப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன இருக்கும்னா ரெஃப்ளெக்ஷன் மிரர். அதில் லைட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிரர் வந்து இருக்கும். இந்த லைட் வந்து ஆப்ஜெக்ட் மேலே பட்டு தான் இமேஜ் வந்து தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் கண்டென்சர்னு ஒன்று இருக்கும். இந்த கண்டென்சர்னால் என்னென்னா மிரரில் தோன்றக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து கண்டென்சர் வழியாக பாஸ் ஆகி தான் ஆப்ஜெக்ட்டு தோன்றும். அதாவது ஸ்டேஜில் வந்து ஒரு பொருள் இருக்குது, இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் ஒரு பொருள் இருக்குது, அது கீழே வந்து கண்டென்சர் இருக்குது, அதுக்கப்புறம் தான் வந்து மிரர் இருக்குது. சரியா? அப்புறம் மூணாவது என்னென்னா அப்ஜெக்டிவ் லென்ஸு. இதுதான் வந்து ஒரு இமேஜை வந்து ஜூம் பண்ணி காட்டுது. இது வந்து மேபி நிறைய வகைப்படும். 40x இருக்குது, 40x 40 மடங்கு ஜூம் பண்ணி காட்டக்கூடிய திறமை உண்டது. அது மாதிரி 10x 60x இவ்வளோலாம் இருக்குது. அடுத்து என்னென்னா ஐபீஸு. அப்ஜெக்டிவ் லென்ஸில் என்ன இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே இதை வந்து ஐபீஸில் நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் வந்து ஐபீஸு. 5th ஒன்று என்னென்னா பாடி டியூப்.
இந்த பாடி டியூப்பில் தான் அப்ஜெக்டிவ் லென்ஸுமே அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அதாவது பாடி டியூபோட லோயர் எண்டில் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸும் அதோட அப்பர் டியூப் அதாவது அப்பர் பார்ட்டில் வந்து ஐபீஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குன்னா அந்த பாடி டியூப் இருக்குது, அதோட அப்பர் பார்ட்டில் வந்து ஐபீஸும் அதோட லோயர் பார்ட்டில் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே சொன்னோம், மிரர், கண்டென்சர், ஸ்டேஜ், அப்புறம் பாடி டியூப்பில் வந்து மேலே அப்பர் பார்ட்டில் வந்து ஐபீஸும் லோயர் பார்ட்டில் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஃபிட் ஆகிருக்கு. இதளவுக்கு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாடி டியூப்லேயே வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம திருகுறது மூலியமாக தான் திருகி அப் அண்ட் டவுனாக வந்து இதை வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியும். எதுக்குன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை வந்து ரொம்ப ஜூம் பண்ணிட்டோம்னா தெரியாது, அது மாதிரி ரொம்ப தூரமாக பண்ணாலும் தெரியாது. அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுவுமே வந்து இதுக்கும் வந்து பாடி டியூபோட தான் இதுவும் அட்டாச்மெண்ட் ஆகிருக்குது. இதுக்குன்னா எக்ஸாக்ட் ஃபோக்கஸிங் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக தான் இது வந்து மூவ் ஆகும். எக்ஸாக்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா இது வந்து ஃபாஸ்ட்டாகவே இது பண்ணிக்கலாம். ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஸ்லோவாக வந்து எக்ஸாக்ட் ஃபோக்கஸ் பார்க்குறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்டை வைக்க போகிறோம், ஸ்லைடில் வைக்க போகிறோம். அப்புறம் வந்து ஸ்டேஜ் கிளிப்ஸ் இருக்குது. இது வந்து அந்த காற்றடிச்சாவோ ஸ்லைடு பறக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டேஜ் கிளிப்ஸ் 2 எண்டிங்லேயும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா நோஸ் பீஸ். ஸோ நோஸ் பீஸில் வந்து நமக்கு தேவையான அப்ஜெக்டிவ் லென்சஸ் இருக்கும். நான் ஒரு மைக்ரோஸ்கோப்பில் ஒரு அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கலாம், இன்னொரு மைக்ரோஸ்கோப்பில் 2, 3 அப்படி இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எவ்வளோக்கு எவ்வளோ 40x ஜூம் பண்ணி பார்க்கலாம், 60x அல்லது 100x அல்லது 10x இப்படி ஜூம் பண்ணி பார்க்கலாம். அது வந்து ரொட்டேட்டிங் டிஸ்க்கு. அதில் தான் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஃபிட்டாக இருக்கும். நமக்கு வந்து இந்த இதில் தெரியல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 10x வச்சு நமக்கு அந்த இமேஜ் தெரியலை அப்படின்னா நம்ம அந்த ரொட்டேட்டிங் டிஸ்கை பயன்படுத்தி நம்ம 40x வச்சு அந்த இமேஜை பார்த்துடலாம். அது சவுண்ட் நம்ம அதை திருப்பும் போது டிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதில் வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கணும் தேவையில்லை, அப்புறம் உடஞ்சிருவது. அதுக்கப்புறம் என்னென்னா ஆமில் தான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆமில் தான் வந்து பாடி டியூப்மே ஃபிட் ஆகிருக்குது. சரியா? அதுக்கப்புறம் என்னென்னா இன்க்ளினேஷன் ஜாயிண்ட்டு. இது வந்து அதோட பேஸில் வந்து ஃபிட் ஆகிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து என்னென்னா பேஸ் ஆர் ஃபுட் அப்படின்னாங்க. இதில் தான் வந்து மொத்த மைக்ரோஸ்கோப்புமே வந்து ஃபிட் ஆகிருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தோம் ரெஃப்ளெக்டிங் மிரர் இருக்கும், கண்டென்சர், அப்படியே வரிசையாக கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க. மிரர், அதுக்கப்புறம் மேலே வந்து கண்டென்சர், அப்புறம் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ், ஐபீஸ், பாடி டியூப், கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டேஜ் கிளிப்ஸ்,